கொரோனா காலத்தில் இருந்து புத்தகம் அச்சுக்கு போகிறதுக்கு இடையிலான காலகட்டங்களில் அவ்வப்போது நான் எழுதின கவிதைகள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனது. அப்படி அனுப்பப்பட்ட கவிதைகளில் எனக்கு கிடைச்சதை மட்டும் தொகுத்திருக்கும், அவ்வளோதான் இதில். அதனால் என்னுடைய நிறம் எப்படி இந்த காலகட்டத்தில் அப்படின்றதுல முழுசாக இருக்கா அப்படின்னா அதில் ஒரு பகுதி இதில் இருக்குது. ஏன்னா நான் ஒரு அன்னன்னைக்கு எழுதுறத நான் பதிவு செஞ்சு எங்கேயாவது எழுதி வச்சுருந்தேன்னா அது ஒவ்வொரு நாளுமா என்னவா இருந்திருக்கேன்னு தெரியும். இது அன்றன்று ஒவ்வொரு நாளும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இளைப்பாற இடமாக, என்னை ஆசுவாசப்படுத்தி கொள்கின்ற இடமாக, என்னை மீட்டெடுக்கின்ற இந்த இயல்பான இந்த உலக வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டு என்னை நானே பரிசீலித்துக் கொள்கின்ற இடத்துல கவிதை தான் என் கூட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய முன்னுரையிலையும் சொல்லியிருப்பேன், கவிதை என்ற இந்த வடிவம் சொல்லும் பொழுது என்னுடைய மொழி மூதாய்ன்னு சொல்லியிருப்பேன். என்னுடைய மொழி மூதாயாக என் வீட்டில் எப்படி என்னுடைய பாட்டிமா இருப்பாங்களோ, என் வீட்டில் எப்படி ஒரு பெரியவங்க என் கூடயே இருப்பாங்களோ அந்த மாதிரி என் கூட அந்த கவிதை என்ற வடிவம் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கு. மொழி என்னோட இருந்துக்கிட்டே இருக்கு, அதில் கவிதை என்ற அந்த வடிவம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் வாசிக்கலைன்னா தூக்கம் வராது, ஒரு நாளும் எழுதலைன்னா தூக்கம் வராது. அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்மளுடைய சிந்தனை அந்த செட்டப்புக்கு போயிடுச்சு.